ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஸ்டென்ட்மேன் கஷ்டப்பட்டார், டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு ஒரு பழமொழி. கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள். அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறேன்னு? ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், பேங்க்கை லாக்கரை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம், அது கஷ்டம் இல்லை. சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார். அவர் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக பழக்கம், நண்பராக நல்ல பழக்கம். எல்லாரும் விட கூர்த்தவரை கவனிப்பேன். எந்த நல்லது கெட்டிருந்தாலும் முதல் ஆளாக வந்து நிற்கிறாரு. நான் பார்க்குறேன், ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு. எல்லாத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்காரர் தான், ஒரு சினிமாக்காரர். அவருக்கு தெரியும், அவர் மறைச்சிட்டார், அவர் தவறிட்டார். அன்னைக்கு போனோம், மாலெல்லாம் வச்சோம், வந்துட்டோம். அடுத்த நாளும் பன்னீர் அங்கே போயிருக்காரு. எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் பன்னீர் போனார்? 2வது நாள் கேட்டால் அந்த வீட்டு ஆளுக்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா? அதுக்காக செலவு இருக்குல்ல, அவங்ககிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு. இது பண்ணியாச்சுங்க, அது பண்ணியாச்சு, இதுதான் பண்ணல, அதை செட்டில் பண்ணுறாரு. இதான் நட்பு. ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்பவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல, அந்த நட்பு உள்ளவர் தான் பன்னீர். அந்த வகையிலாம் என்ன கஷ்டம், என்ன வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பன்னீர் கூப்பிட்டாரு வந்துடுவோம். எதுக்கு கூப்பிட்றாரு? நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பன்னீர் கூப்பிடுவார். இதை விட ஒரு நாள் எனக்கு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எதுக்கு பன்னீர் இதெல்லாம், நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ண சொல்கிறேன், இதில் வேணாங்க அண்ணா. டக்குன்னு சொல்கிறார், அண்ணா உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல உதவியாக இருக்கும். இது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா? என்னது? ஆமாண்ணே, நீங்கள் பாருங்கள், ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும்.